Hello students, in the video நாம standard 10, 11 and 12 common writing skill notice writing எப்படி எழுதி full mark score பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். Standard 10க்கு வந்து அது 5 mark question ஆகும். Standard 11 and 12க்கு வந்து அது 3 mark question ஆகும் வரும். இந்த வீடியோல நான் வந்து Standard 11 உடைய text bookல இருந்து question எடுத்திருக்கேன். Page 17 second question, write a notice about the inauguration of laughter club in your school. So before answer பண்றதுக்கு முன்னாடி நீங்க first வந்து question number எழுத மறந்துடாதீங்க. ஸோ மார்ஜினில் வந்து நீங்கள் கொஷின் நம்பரை மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது 41 கொஷின்னா ஆன்சர் 41 அப்படின்னு நீங்கள் எழுதிடுங்க. எழுதிட்டு டைட்டில் வந்து நோட்டீஸ் ரைட்டிங். ஸோ நோட்டீஸ் ரைட்டிங்னு எழுதிட்டு அதை அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்ஸ் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிறதுனால ஸ்கொயருன்றது கொஞ்சம் வரைகிறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா மார்ஜின் கிட்ட கொஞ்சம் ஸ்பேஸையும் பேஜோட எண்டு அதாவது அந்த அதர் சைட்லேயும் கொஞ்சம் ஸ்பேஸை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து பென்சிலால் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் வரையணும். வரைஞ்சிட்டு ஆன் டாப் மிடில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன வேர்டு எழுதணும்னா நோட்டீஸ்ன்ற வேர்டை வந்து நீங்கள் கேபிட்டல் லெட்டர்ஸில் NOTICE அதை வந்து நீங்கள் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும். அப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு லைன் விட்டுட்டு தென் அகெயின் அதே மாதிரி சென்டரிங் பண்ணிவிட்டு சென்டர் பண்ணும்போது நீங்கள் இப்போ உங்களுக்கு கொஷனில் வந்து ஸ்கூல் நேமோ இஷ்யூயிங் அத்தாரிட்டி பேர் கொடுத்துருந்ததுன்னா அதை தான் நீங்கள் வந்து அந்த லைனில் எழுதணும், நோட்டீஸ்க்கு கீழே எழுதணும். ஸோ அதை வந்து நம்ம இஷ்யூயிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நான் ஃபிக்டிஷியஸாக வந்து ஒரு ஸ்கூல் பேர் எடுத்திருக்கேன், ABC ஹையர் செகண்டரி ஸ்கூல். கமா கொடுத்துட்டு எந்த ஊருன்றதை நீங்கள் அதுவும் நீங்களாக ஒரு ஊர் போட்டுக்கலாம், காட்டாங்குளத்தூர் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே வர்றது வந்து டைட்டில். டைட்டில் வந்து உங்களுக்கு கொஷின்லேயே இருக்கும், அதாவது எதை பற்றின நோட்டீஸுன்றது தான் டைட்டில். ஸோ இந்த கொஷினில் வந்து இனாகுரேஷன் ஆஃப் அ லாஃப்டர் கிளப். ஸோ நீங்கள் வந்து அதை எடுத்துடணும். இனாகுரேஷன் ஆஃப் லாஃப்டர் கிளப் அப்படின்றத டைட்டிலாக அதுவும் வந்து நீங்கள் சென்டரில் எழுதணும். ஸோ இந்த 3 விஷயம் வெரி இம்பார்ட்டண்ட், காமனானது எல்லாத்துலேயுமே. ஃபர்ஸ்ட் த வேர்டு நோட்டீஸ், அதுக்கப்புறம் வந்து இஷ்யூயிங் அத்தாரிட்டி, அதாவது யார் இந்த நோட்டீஸை இஷ்யூ பண்ணுறா, தென் அதுக்கப்புறம் வந்து டைட்டில். இது 3 வந்து ஒரு லைன் விட்டுட்டு நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் 1 more லைன் விட்டுட்டு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து டேட். ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸில் வந்து டேட் வந்து அந்த எக்ஸாமுக்குரிய அன்னைக்குரிய டேட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். அது இந்த ஃபார்மேட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க, 30th May 2023. ஸோ எனி டேட் அது பேஸ்ட் ஆன் த கொஷின் ஆர் நீங்கள் என்றைக்கு எக்ஸாம் எழுதுறீங்களோ அன்னைக்கு டேட் எழுதிட்டு அதுக்கப்புறம் 1 more லைன் விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த பேராகிராஃபை டிசைன் பண்ணணும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நான் எழுதின பேராகிராஃபை உங்களுக்கு ஃபுல்லாக படித்து காமிச்சிடுறேன். திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸஸ் 6 to 12 that the inauguration of Laughter Club will be held at 9 a.m. on 14th June 2023, Wednesday in the school auditorium. Students must assemble in the auditorium 30 minutes before the function starts. For any type of query, ப்ளீஸ் காண்டாக்ட் த அண்டர்சைன்ட். இந்த பேராகிராஃபில் வர வேண்டிய 3 விஷயம் வந்து வாட், வென், வேர். இந்த 3 விஷயம் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். இன்னொன்று இதோட ஸ்டார்டிங் வந்து நீங்கள் எல்லா நோட்டீஸுக்குமே சேமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் டு இன்ஃபார்ம். இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு கொடுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இல்லை அது ஒரு பப்ளிக் நோட்டீஸாக இருந்தால் திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் த பப்ளிக் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸஸ் 6 to 12. அதெல்லாம் உங்களுக்கு கொஷனில் இல்லைன்னா நீங்களாக தான் அதை க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ வாட் இஸ் த இன்ஃபர்மேஷன், that inauguration of laughter club. So inauguration of laughter club அதுதான் வந்து இங்கே answers the question what. Inauguration of laughter club will be held at. இந்த will be held at வந்து நீங்கள் எல்லா கொஷின்ஸுக்கும் அதை வந்து காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நீங்கள் பர்டிகுலர் டைம் கொடுக்கணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ 9 a.m. on 14th June 2023 ப்ராக்கெட்டில் நீங்கள் வென்ஸ்டே அது என்ன டேன்றதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து answers the question when. 9 a.m. on 14th June 2023 Wednesday. ஸோ வாட் கொடுத்துட்டோம், வென் கொடுத்துட்டோம். எங்கே, வேர். வேர் வந்து இங்கே இன் த ஸ்கூல் ஆடிட்டோரியம். ஸ்கூல் ஆடிட்டோரியம்க்கு ஏதாவது நேம் இருந்தால் கூட நீங்கள் அந்த நேம் ஆடிட்டோரியம் போட்டுக்கலாம். ஸோ 3 கொஷின் ஆன்சர் ஆயிடுச்சு, வாட், வென் அண்ட் வேர். இப்போ அடிஷ்னலாக வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் இந்த நோட்டீஸ் ரிலேட்டடாக கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் கொடுத்துருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் அசம்பிள் இந்த ஆடிட்டோரியம் 30 minutes பிஃபோர் த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட்ஸ். அப்போது இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 30 நிமிஷம் முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஹால்லையோ இல்லை ஆடிட்டோரியம்லையோ வந்து அசம்பிள் ஆகிடணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ முக்கியமான வாட், வென், வேரை முடிச்சுட்டு எனி ஒன் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் த டாபிக் ஆஃப் த நோட்டீஸ். ஸோ எனி ஒன் இன்ஃபர்மேஷன் ஆஃப்டர் த இம்பார்ட்டண்ட் வாட், வென் அண்ட் வேர். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்டாக உங்களுடைய நோட்டீஸில் ஃபார் எனி டைப் ஆஃப் குவரி ப்ளீஸ் காண்டாக்ட் த அண்டர்சைன்ட். அதாவது என்ன அர்த்தம்னா கீழே சைன் பண்ணியிருக்கவங்க கிட்ட நீங்கள் உங்களுக்கு ஏதாவது குவரி இருந்தால் இல்லை எனி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா கேட்டுக்கோங்க.
இதையும் வந்து ஸ்டாண்டர்டாக நீங்கள் எல்லா நோட்டீஸ்லையும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். ஸோ ஸ்டாண்டர்டான இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆன் அந்த கொஷின்லேருந்து சில விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஃபுல் 5 மார்க்ஸ் கிடச்சிடும் நோட்டீஸில். தென் கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைன்டு, எஸ்டி அப்படின்னு போட்டால் சைன்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதோட பேட்டர்ன் ரெகுலராக அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல சைன் பண்ண போகிறதில்ல, பட் வெறும் நம்ம காட்டுறோம் சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக. அதுக்கு கீழே யார் சைன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய நேம் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். கொஷினில் நேம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ் 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 அப்படின்னு எழுதிக்கோங்க. இல்லை கொஷினில் கொடுத்துருக்கு யூஆர் ரேவதி அப்படி அந்த மாதிரி கொடுத்துருந்தா நீங்கள் இந்த இடத்துல வந்து ரேவதி அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ கொஷின் கொடுக்கலன்னா நீங்கள் எக்ஸ் 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 அப்படின்னு போட்டு, யார் வந்து இந்த நோட்டீஸை கொடுக்குறாங்கன்றதும் கொடுக்கலன்னா நீங்களும் அதை வந்து ஹெட் பாய் அப்படின்னு போட்டுட்டு உங்களுடைய நோட்டீஸை வந்து கீழே பென்சிலால் அந்த பாக்ஸை, நீங்கள் ஏற்கனவே ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிருப்பீங்களே, லாஸ்ட் பார்ட்டை மட்டும் விட்டுட்டு இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், அந்த பாக்ஸை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபுல் 5 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ குவிக்காக ஃபார்மேட்டை மட்டும் உங்களுக்கு நான் போடுறேன், ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஐ ஹோப் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் ரைட்டிங் புரிஞ்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏர்லியர் வீடியோஸையும் பார்க்கலாம், நியூ அப்டேட்ஸும் கிடைக்கும். தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.